வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்குற திரைப்படம் 1999 வருஷம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி. கதை மற்றும் இயக்கம் எஸ்ஜே சூர்யா அவரோட கதை மற்றும் இயக்கத்தில் அஜித்குமார், சிம்ரன், சாலினி, விவேக், தாடி பாலாஜி மற்றும் பலர் நடித்து தேனிசை தென்றல் தேவா அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசையில் வெளிவந்த வாலி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இது பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யாவை நம்பி நம்ம அஜித் சார் கொடுத்த படம். எஸ்ஜே சூர்யாவுக்கு இது 2வது படம்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யாவை நம்பி கொடுத்த 2வது படம் இது. எஸ்ஜே சூர்யாவை நீங்கள் டேரக்ட் பண்ணிங்கன்னு எந்த விதமான டேரக்ட் பண்ணாலும் நான் நடிக்க ரெடின்ட்டு எந்த விதமான கட்டுமே சொல்லாமல் இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்காரு அஜித் சார். படத்தோட வெற்றிக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டா அவருக்கு பார்த்துக்கிட்டா அந்த காலத்தில் பார்த்தா ஒரு மாருதி காரை வாங்கி கொடுத்துருக்காருன்னா இந்த படம் அஜித் சாருக்கு எந்த அளவுக்கு பார்த்தா மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான படம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பார்த்தா இந்த படம் பார்த்தா வெற்றி அடைஞ்சது. படத்தில் அஜித்குமார் பார்த்துக்கிட்டா டபுள் ரோல் பண்ணியிருப்பாப்படி. இரட்டை வேடங்கள்லாம் மிரட்டியிருப்பாப்படி. மனுஷன் அண்ணன் தம்பியாகவும் மிரட்டியிருப்பாப்படி, வாய் பேச முடியாத ஒரு இளைஞராகவும் மிரட்டியிருப்பாப்படி. படத்தோட கதை பார்த்துக்கிட்டா பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. படத்தோட கதை பார்த்துக்கிட்டா இவர் பார்த்துக்கிட்டா சிம்ரனை பார்த்துக்கிட்டா லவ் பண்ண வைக்கிறதுக்காண்டி சோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டா இதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டா தான் பார்த்துக்கிட்டா காதலிச்சு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போனாலும் பார்த்திங்கன்னா காதல் தோல்வியில் இருக்கேன். ஆனால் அதுக்காண்டி பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லாமல் அந்த பொண்ணு பிடிக்கல போயிட்டா சொன்னாலும் பார்த்தா நான் பார்த்துக்கிட்டேன்னா தேவதாசை தேவதாசை மாறாமல் இப்படி சுற்றிக்கிட்டேன்னு சொல்லி சிம்ரனை பார்த்துக்கிட்டா பேசி கட் பண்ணிடுறேன். அப்படி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது சோனாவும் நம்ம சிம்ரனும் பார்த்துக்கிட்டா ஒரே இடத்தை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது பார்த்துக்கிட்டா அப்படிப்பட்ட ஆளே யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் இதை மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிக்குது, அதனால பார்த்து இப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்ட உடனே அந்த பொண்ணு சிம்ரன் பார்த்தீங்கன்னா இவரோட உண்மையான காலை ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டா இரட்டை வடமாக இருக்கிற அஜித்தோட அண்ணன் பார்த்துக்கிட்டா அண்ணன் அஜித் பார்த்துக்கிட்டா அவர் பார்த்தா வாய் பேச மாட்டா, அப்படி காது கேட்காதவருக்கு. அவர் பார்த்துக்கிட்டா சிம்ரன் பார்த்தீங்கன்னா எதாச்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி பல இடங்களை பார்த்து ஒரு தலையாக பார்த்தா லவ் பண்ணுற அப்படி லவ் பண்ணுறம்போது தன்னோட தம்பியோட பொண்டாட்டியே வந்ததுக்கப்புறம் காதல் பார்த்தா அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கூடி அவர் அதை பார்த்தா காமமாக மாறிடுது. எப்படியாவது இவளை அடைஞ்சே தீரணும் அப்படின்ட்டு அவன் மேலே இருக்க காம வெறியில் இவரை பார்த்தா என்ன பண்ணா அப்படி இது பார்த்துக்கிட்டா தம்பி அஜித்துக்கு பார்த்தா தெரிஞ்சா இல்லையா. இதை பார்த்துக்கிட்டா நம்ம சிம்ரன் பார்த்தா கண்டுபிடிச்சி சிம்ரன் பார்த்தா இது பண்ணாங்களா இல்லையா அப்படின்ட்டு பல சுவாரஸ்யமான கதையோடு கொண்டு போன படம் தான் இந்த படம். இந்த படத்தில் வரக்கூடிய அல்டிமேட் இது பார்த்தீங்கன்னா விவேக் சாரோட காமெடிகள். தாடி பாலாஜியும் ஊற வச்சு பார்த்துக்கிட்டா ஒரு காமெடி, டீ கடை ஒரு காமெடி வரும். அந்த காமெடிலாம் பார்த்துக்கிட்டா இன்றைக்கும் பார்த்துக்கிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். காது 2 தீர்ந்து போச்சு, டிபி உடம்பு பார்த்தா டிபியில் உருகி போச்சு, காலில் ஆணி மூலம் அப்படி இப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அந்த காமெடி சீன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் இன்றைக்கி டிவியில் பார்த்தாலும் அதை நான் பார்த்தா உட்காந்து ரசித்து பார்ப்பேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வரக்கூடிய பாடல்களும் சரி காமெடி சரி ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டா படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஓ சோனா சாங் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி சாங் ஒன்று வரும், அந்த சாங் அற்புதமாக இருக்கும். படத்துக்கு தேவையான பின்னணி இசை பார்த்துக்கிட்டா தேவசா சூப்பராக கொடுத்துருப்போம் அப்படி. ஆனால் இந்த படத்தில் ஒரு கானா சாங் தேவானாலே பார்த்தா கானா தேவா தான். ஆனால் படத்தில் ஒரு கானா பாட்டு இல்லைங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். மற்றபடி பார்த்தா படத்தில் எங்கேயுமே பார்த்துக்கிட்டா இசையும் சரி பாடலும் சரி நம்ம பார்த்தா அதிகம் பார்த்திங்கன்னா இறைச்சல் இல்லாமல் சுமூகமாக கொண்டு போயிருக்கும். அதான் அந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நடிப்பு அரக்கன் நம்ம அஜித்குமார் சார் வாய் பேச முடியாத இளைஞராகவும் காது கேட்காத இளைஞராகவும் ஒரே ஒரு சுவிங்கிட்ட போட்டு வாயில் பார்த்துக்கிட்டா மென்னிக்கிட்டே பார்த்துக்கிட்டா அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக் ஒரு மேனேஜத்தை வச்சுக்கிட்டு படம் முழுக்க பார்த்திங்கன்னா மிரட்டியிருப்பா அப்படி, வில்லனாக மிரட்டியிருப்பா அப்படி. அதுக்கு மேலே தம்பி அஜித் பார்த்துக்கிட்டா இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு அண்ணனை நம்பிக்கிட்டு இருக்க ஒரு அண்ணனை தம்பியை பார்த்து இருந்து கடைசியில் பார்த்தா அண்ணனை பார்த்துக்கிட்டா அப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சு தன்னோட அண்ணனே பார்த்தா கொள்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டா தன்னோட அண்ணன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் யதார்த்தமாக நடிப்பாங்க பார்த்து நடிச்சு அப்படி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் இதுக்கு நடிக்க வேண்டியது ஜோதி சிம்ரன் கிடையாது, மீனா, ரோஜா இவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடந்து
இன்னொரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 5 நாள் படமும் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் வாண்டடாகவே வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் போய் வாண்டடாக கேட்டு நான் நடிக்கிறேன்னு சொல்லி இந்த படத்தை நடித்து கொடுத்து இந்த படத்துக்கு அப்புறம் சிம்ரனோட மார்க்கெட் பார்த்தா எங்கேயோ தூக்குச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிம்ரனோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா காதலை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இதில் ஒப்பனா சொல்ல மாட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோன் கால் நம்ம சும்மா விளையாட்டுக்கு விளையாடுவோம் இல்லைங்களா, பக்கத்தில் நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஃபோன் பண்ணுற மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு டிங் டிங் டிங்னு சொல்லி வந்து பார்த்தா நான் உன்னை லவ் பண்ணுறேன் ப்ரப்போஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சிம்ரன் ப்ரப்போஸ் பண்ணலாம் பார்த்துக்கிட்டா யதார்த்தமாக இருக்கும். நமக்கு இப்போ கிரிஞ்சாக இருந்தாலும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்தா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது காமெடி அனைத்தும் ரொம்ப பிடிக்கும். விவேகோட காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னணி இசை வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். மொத்தத்தில் எனக்கு அந்த வாலி படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு பண்ணால் பார்த்தாது அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்க்க நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா வியூஸ் கூடும். நீங்கள் அதிகமாக வியூஸ் கொடுக்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா மிக இருக்கும். அதனால் அனைவரும் முழு வீடியோ பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.